வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய பண்ணையார் மகள் அத்தியாயம் 1. ஓவென்று இரைச்சலுடன் காற்றை கிழித்தபடி ஓடிக்கொண்டிருந்த ரயில் வண்டி தொடரின் வேகம் திடீரென்று குறைந்து விட்டதை போன்றதொரு பிரமை உமாவுக்கு ஏற்பட்டது. 2ஆம் வகுப்பு பெண்கள் பெட்டியில் அவள் மட்டும் தன்னந்தனியே பட்டணத்திலிருந்து பிரயாணம் செய்து கொண்டிருந்தாள். ரயில் வண்டி என்ஜின் அடிக்கொரு தடவை ஊதி தள்ளி கொண்டிருந்த கரித்துள்கள் கண்களில் படாதிருக்க வெளிப்புறத்து ஜன்னல்களை அவள் இறுக்கமாக அடைத்து வைத்திருந்தாள். கையில் திணித்திருந்த தினசரி பத்திரிகையை ஆசனத்தில் மீது விசிறி போட்டுவிட்டு அவசரமாக எழுந்து ஜன்னல் கதவுகளை திறந்தாள். பள்ளிக்கூடம் செல்ல பிடிவாதம் செய்யும் சிறுவனைப் போல் வண்டி தொடர் நெளிந்து வளைந்து பெருமூச்சு விட்டபடி வண்ணம் குலசேகரன்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனை நெருங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். இவ்வளவு விரைவில் அவள் இறங்க வேண்டிய இடம் சமீபித்துவிடும் என அவள் கனவிலும் கருதவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தனக்கு ஏற்பட போகிற பல்வேறு நூதன அனுபவங்களை எண்ணி பரபரப்புற்று மேல் ஆசனத்தில் அமர்ந்திருந்த வைத்திருந்த தன் பெட்டி, படுக்கை, கூஜா, பழக்கூடை முதலிய ஜாமான்களை அவசரமாக கீழே இறக்கி வைத்தாள். உமா தன் ஜாமான்களை எல்லாம் ஒருங்கு திரட்டி வினாடி பொழுதில் சேகரித்து வைத்துக் கொள்வதற்கும் வண்டி ஒரு பெரும் குழுக்களுடன் குலசேகரன்பேட்டை ஸ்டேஷனில் நிற்பதற்கும் சரியாக இருந்தது. வண்டி நின்ற வேகத்தில் கீழே சாய இருந்த அவள் சற்றென்று சாமர்த்தியமாக ஜன்னல் கம்பிகளை பிடித்தபடி நின்றாள். பிறகு மெதுவாக கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். ஒரு சின்னஞ்சிறு ஓட்டு கட்டிடம், அதை அடுத்து ஒரு பெரிய வேப்ப மரம். அந்த மரத்தடியில் முறுக்கு, மசால் வடை முதலியவற்றை 2 கூடைகளில் நிரப்பி வைத்து கொண்டு கரையில் அமர்ந்தபடி வான வீதியில் கண்ணோட்டமாக இருந்த ஒரு விற்பனையாளர் பக்கத்திலே தண்ணீர் குழாய் இத்தியாதி சௌகரியங்களுடன் காணப்பட்ட குலசேகரன்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனை அவள் வியப்புடன் உறுத்து பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்றாள். மலை வாயிலை சமீபத்து கொண்டிருந்த சூரியனின் செங்கதிர்கள் அந்த சிறு ஓட்டு கட்டிடத்திற்கு பொன் பூச்சி பூசிக்கொண்டிருந்தன. வண்டியில் அது சமயம் ஏறுகின்றவர்களும் இறங்குகிறவர்களும் மிகவும் குறைவாக இருந்ததால் ஸ்டேஷனில் ஜன நடமாட்டமே இல்லாதது போன்று உமாவுக்கு தோன்றியது. வண்டி இந்த ஸ்டேஷனில் சில நிமிடங்களாக நிற்கும் என்று மேனேஜர் வரதராஜன் அவளுக்கு முன்னெச்சரிக்கையாக கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதை நினைத்து கொண்ட அவள் போர்ட்டருக்கோ மற்ற கூலி ஆட்களுக்கோ காத்திருக்காமல் மிகவும் பரபரப்பாக தன் பெட்டி, படுக்கை முதலிய சாமான்களை வண்டியில் நின்று இழுத்து பிளாட்பாரத்தில் வைத்துவிட்டு சுற்றுமுற்றும் கண்களால் ஆராய்ந்தபடி நின்று கொண்டிருந்தாள். அழகநத்தத்திற்கு வரவேண்டிய பிராணிகள் குலசேகரன்பேட்டை ஸ்டேஷனில் இறங்கியாக வேண்டும். அங்கிருந்து அழகநத்தத்திற்கு சுமார் 8 மைல் தூரம் இருக்கும். அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். பண்ணையிலிருந்து மோட்டார் வண்டி எடுத்துக்கொண்டு நானே நேரடியாக வந்து தங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று வரதராஜன் அவளுக்கு அந்த கடிதத்தில் விவரமாக எழுதியிருந்தார். 1-2 பல நிமிஷங்கள் விரைவில் கழிந்துவிட்டன. ஸ்டேஷனை விட்டு பிரிய மனமில்லாததை போன்று வண்டி தொடர் பெருமூச்சு விட்ட வண்ணம் நெளிந்து வளைந்து புறப்பட்டு விட்டது. சில வினாடிகளில் ஸ்டேஷன் எல்லையை ஒட்டியபடி நின்று கொண்டிருந்த பெரிய அரச மரத்தையும் தாண்டி அதிவேகமாக மறையத் தொடங்கிவிட்டது. தன்னை தவிர பிளாட்பாரத்திலே வேறு பிரயாணிகள் யாரையுமே காணாது உமா திடுக்கிட்டு போய் வெளிப்புறம் செல்லும் வாயிலை ஆவலுடன் உற்று பார்த்தாள். முன்மின் தெரியாத ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக எப்படி போவது என்ற கவலை அவள் உள்ளத்திலே எழத் தொடங்கியது. கடிதத்தில் அவளை நிச்சயமாக எழுதியிருந்த மேனேஜர் தப்பாமல் வந்து விடுவார். ஏதோ காரணத்தினால் தாமதம் ஏற்பட்டிருக்கும் என தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டு நகத்தை கடித்தபடி யோசனையில் ஆழ்ந்து போய் நின்று கொண்டிருந்தாள். ஓட்டு கட்டடத்தின் வாயிலில் நின்று கொண்டிருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சிங்காரம் தம் தலை மீது சுமையாக அழுத்திய தலைப்பாகையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு முறை தமது வழுக்கை தலையை செல்லமாக தடவி கொண்டார். அருகில் உள்ள நகரத்து சந்தைக்கு செல்லும் காய்கறி கூடைக்காரிகள், மாடு விற்பனையாளர், பால்காரர் போன்ற தொழிலாளிகளையே பிரயாணிகளாக அதிகம் பார்த்து பழகியிருந்த அவரது கண்களுக்கு பிளாட்பாரத்தில் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்த அந்த பெண் யார் என்று சற்றென்று தெரிந்துவிட்டது.
தலைப்பாகி எடையை இடுக்கிக் கொண்டு புன்னகை நெளிந்தோடும் பிரகாசமான வதனத்துடன் அவள் அருகே நெருங்கினார். அம்மா, நீங்கள் தானே அழகர் நத்தம் பண்ணையார் ஏகாம்பரம் அவர்கள் குமாரத்தி பட்டணத்திலிருந்து வரப்போவதாக கேள்விப்பட்டோம் என்று மிகவும் பழகியவர் போல குசலம் விசாரித்தார். அவரது கண்களில் அறியும் ஆவலும் குரலில் வியப்பும் கொந்தளித்து கொண்டிருந்தன. உமா மீண்டும் ஒரு முறை திடுக்கிட்டு போனாள். ஆமாம், இது விவரம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற ஆச்சரியத்துடன் கேட்டுவிட்டு காற்றில் அசைக்கப்பட்டு நெற்றி மீது தவழ்ந்த தனது சுருண்ட கூந்தலை கையால் ஒதுக்கி கொண்டாள். ஒரே பார்வையில் தன் முன் நின்ற அந்த பெண்ணை தமது உள்ளத்தில் சித்தரித்து கொண்டு விட்ட சிங்காரம் ஒரு கணம் யோசனையில் மூழ்கிவிட்டார். அவர் பண்ணையார் மனைவியை ஒரு முறை கூட நேரில் பார்த்தவர் அல்ல. ஆனால் பெரும் அழகி என்று ஊரில் பரவி நின்ற பற்பல கதைகளின் வாயிலாக கேள்விப்பட்டிருந்தார். கட்டாயம் அந்த பெண் சாயலில் தன் தாயை தான் கொண்டிருக்க வேண்டும் என்று அவரது மூளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது. ஏனெனில் பண்ணையார் ஏகாம்பரத்தின் அந்த எடுப்பான நாசியோ கூறிய கருவிழிகளோ கிடையாது. ஏகாம்பரத்திற்கு அந்த எடுப்பான நாசியோ கூறிய கருவிழிகளோ கிடையாது. மேலும் நிறத்தில் அவர் சற்று கரிய மேனி படைத்தவர். ஆனால் அந்த பெண்ணோ பளபளவென்று ஒளி வீசும் பத்தரை மாற்று பசு பொன்மேனி படைத்தவளாக யவனத்தின் பொலியுடன் அழகே ஒரு கொண்டு நின்றாற்போல் அந்தி மயங்கும் வேளையில் அங்கே நின்று கொண்டிருந்தாள். வயோதிகத்தின் தவளவால் நனைந்து போயிருந்த வந்த அவரது கண்களுக்கு அழகோடு பூத்து நின்ற யவனத்தின் சோபை பார்க்க திகட்டாத பெரும் விருந்தாக இருந்தது. காரணமற்றதொரு களிப்பும் உற்சாகமும் அவரது உள்ளத்திலே எழுந்தன. உமா கேட்ட கேள்விக்கு சட்டென்று பதில் அளிக்காத அவர் மௌனமாக தமது அயற்சியில் மூழ்கி தம்மை மறந்து நின்றார். அழகர் நத்தத்திலும் அதற்கு சுற்றுப்புறங்களிலும் நடக்கும் அக்கப்போர் அனைத்தும் இந்த குலசேகரன்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் முதலில் வந்து அத்துப்படியாகும். பண்ணையார் மகள் பட்டணத்திலிருந்து வரப்போகிறாங்க என்கிற செய்தி 3 நாளாக ஊரே தீவிலோகப்படுகிறதே என்று தானே வலிய பதில் அளித்தான். ஸ்டேஷன் மாஸ்டர் சிங்காரத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்த நடுத்தர் வயதுடைய மனிதன் ஒருவன். அவனது உடை அலங்காரத்திலிருந்து அவன் ரயில்வே ஊழியர்களில் ஒருவன் என்பதை ஊகித்து கொண்டோமா அதற்கு பதில் ஏதும் கூறவில்லை. சிந்தனை உலகிலிருந்து விழித்து கொண்ட சிங்காரம், வண்டி வரப்போகும் நேரத்தை கூட நான் சரியாக குறிப்பிட்டு மேனேஜர் ஐயாவிடம் கொடுத்தேன். நேற்று ராத்திரி அவர் இங்கிருந்து என்னோடு வெகு நேரம் பேசி கொண்டிருந்தார். அவர் இந்த மாதிரி காரியங்களில் நேரத்தை மிகவும் கண்டிப்பாக அனுசரிக்கிற மனிதர். 5 மணிக்கு வண்டி என்று சொன்னால் வண்டி ஒரு சமயம் 5 நிமிஷம் முன்னோ பின்னோ வந்தாலும் வறுமை ஒழிய டான் என்று அந்த 5 அடிக்கும் போது வரதராஜன் ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் ஆஜராகிவிடுவார். வண்டி வந்து 1/2 மணி நேரமாகியும் அவர் இங்கே காணாதது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சமயம் பண்ணையார் உடம்புக்கு என்று முடிக்காது பேச்சு நிறுத்திவிட்டு உமாவின் முகத்தை மிகவும் பரிதாபமாக பார்த்தார். பிறந்ததிலிருந்து அன்று வரை ஒரு தடவை கூட கண்களால் பார்த்தறியாத தன் தந்தையின் தேக நிலையை பற்றி உமா மிகவும் கவலைப்பட்டு என்றால் அதில் முற்றிலும் பொய்யாகும். இதுவரை கண்டறியாத தந்தையை முதலாக சந்திக்கப் போகிறோம் என்ற நினைவில் அவளது உள்ளத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது வாஸ்தவம். ஆனால் அதில் துயரத்திற்கோ வருத்தத்திற்கோ சிறிது இடம் இருக்கவில்லை. எனினும் தனது விசித்திரமான மனப்போராட்டத்தை அவள் வெளியே காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ஆகவே எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்று கூடமாக முணுமுணுத்துவிட்டு தன் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள். அது சமயம் காற்றினுடைய குப்பென்று ஏதோ ஒரு புஷ்பத்தின் மனம் மிதந்து ஓடி வந்த அந்த சிறு ஸ்டேஷன் முழுவதையும் வியாபித்து கொண்டுவது. அடடா, நம்ம தம்பி ரங்கதுரை வந்திருக்கிறாரே என்ற ஆச்சரியத்துடன் கூறியபடி ஸ்டேஷன் மாஸ்டர் சிங்காரம் யாரையோ உற்சாகமாக வரவேற்றார். அதை கேட்டு உமா ஆவலுடன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள். சில்க் ஜீப்பா மீது சரிகை அங்கவஸ்திரம் புரண்டவர காலில் அணிந்திருந்த புத்தம் புதிய பாதரட்சை பலமாக சப்திக்க உயரமும் உயரத்திற்கேற்ற பருமனுமாக தென்பட்ட ஒரு யவன புருஷன் பிளாட்பாரத்திற்குள் நுழைந்து அவர்கள் அருகே வந்தான். வாசனை மலரின் சுகந்தம் முன்னைவிட அதிகமாக அருகில் வீசுவதை உணர்ந்த உமா தலையை நிமிர்த்தி அந்த வாலிபனை ஏற இறங்க பார்த்தாள். தாங்கள்தான் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் என்று நினைக்கிறேன்.
தங்களை சிறிது நேரம் காக்க வைத்ததற்கு மன்னிக்க வேண்டும் என்று மிகவும் பவ்யமாக கூறிவிட்டு கை குவித்து நமஸ்கரித்தான் அந்த வாலிபன். வாசனை மலரின் நறுமணத்திற்கு காரணபூதமாக விருந்த அந்த வாலிபனை ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தோமா. ஆமாம், தாங்கள் யார் என்று கேட்டாள். வெற்றிலை காவி ஏறிய 32 பற்களும் திரிய மந்தகாசம் செய்த வண்ணம் அருகில் நின்று கொண்டிருந்த சிங்காரம் அவளுக்கு பதில் அளிக்க வேண்டிய தொல்லையை விட்டு வைக்கவில்லை. பண்ணை மேனேஜர் வரதராஜன் அவர்களின் ஏக புத்திரன் ரங்கத்துறை இவர்தான். இந்த வருஷத்துடன் இன்ஜினியர் படிப்பை முடித்து கொண்டு ஊருக்கு வந்திருக்கிறார் என்று அறிமுகம் செய்துவிட்டு, ஏன் தம்பி ரங்கதுரை, பண்ணையாருக்கு உடம்புக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று கவலை துவைந்த குரலில் விசாரித்தார். உமாவை நேரடியாக பார்த்து பேச அஞ்சுகிறவன் போல் ரங்கதுரை சிங்காரம் பக்கம் திரும்பி நின்று கொண்டான். குரலை மிகவும் தாழ்த்தி கொண்டு, இன்று பிற்பகல் பண்ணையாருக்கு திடீரென்று உடம்புக்கு அதிகமாகிவிட்டது. அப்பா காரை எடுத்துக்கொண்டு பெரிய டாக்டரை நகரத்திலிருந்து அழைத்து வர போயிருக்கிறார். அதனால்தான் என்னை வில்வண்டியுடன் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கிறார் என்று மெல்ல தடுமாற்றத்துடன் மொழிந்தான். நேற்று ராத்திரி உன் தந்தையோடு நான் பேசிக்கொண்டிருந்த போது அவர் பண்ணையார் உடம்பு குணமாகி வருவதாக என்னிடம் சொன்னார். நான் அப்பவே நினைத்தேன், அது சரியாகிவிட்டது. அணையும் தீபம் சுழவிட்டு எரியும் என்பார்கள். அதுபோல சில நாட்களாக அவர் உடல்நிலை தேறுவது போல் பூக்கு காட்டிவிட்டு கடைசியில் ஏமாற்றிவிட்டது போலிருக்கிறது. இந்த அம்மா தன் பெற்ற தகப்பனாரை இதுவரை பார்த்ததே கிடையாது. ஊரிலிருந்து அவரை உயிரோடு காண ஓடோடி வந்திருக்கிறார்கள். பெரியவர்கள் செய்த புண்ணியத்தில் கடுகளாவது இருந்து இவர்களுக்கு தந்தையின் முக தரிசனம் கிட்ட பாக்கி இருக்கட்டும் என்று விரக்தியாக கூறிவிட்டு சிங்காரம் நீண்டதொரு துயர பெருமை சுரிந்தார். திடீரென்று உடல் முழுவதும் தீப்பற்றி எரிவது போன்றதொரு உணர்ச்சி உமாவுக்கு ஏற்பட்டது. அவளுடைய பெற்றோரினிடையே வெகு காலமாக நிலவியிருந்த மனஸ்தாபம் ஊரறிந்த பெரிய ரகசியமாக இருப்பதை உணர்ந்ததும் அவள் அவமானத்தினால் ஒரு வினாடி உடல் குன்றி போய்விட்டாள். முகத்திலே துளிர்த்த வேர்வையை சட்டென கைக்குட்டையினால் துடைத்து கொண்டு, நாம் புறப்படலாமே, சீக்கிரமாக செல்வது நலம் என்று நினைக்கிறேன் என்று ரங்கத்துறையிடம் பதட்டமாக சொன்னாள். மின்சாரத்தினால் தாக்குண்டவன் போல ரங்கத்துறை இதை கேட்டு துள்ளி அப்பால் நகர்ந்தான். மன்னித்து கொள்ளுங்கள், புறப்பட இதோ ஏற்பாடு செய்கிறேன் என்று அவளுக்கு வினயமாக பதிலளித்துவிட்டு ஸ்டேஷன் வாயிலுக்கு விரைந்தோடினான். பேச்சுமுத்து, காளியப்பா, அங்கே என்ன வேடிக்கை? ஓடி வந்து சாமான்களை எடுத்து வண்டியில் வையுங்கள், நேரமாகிறது என்று உரத்த குரலில் தன் கூட வந்த 2 ஆட்களை நோக்கி உத்தரவிட்டான். சிறிது பொழுதில் வண்டியின் முன்பகுதியில் தன் உடலை ஒடுக்கியபடி உமா அமர்ந்திருக்க, பின்பகுதியில் வெளியே கால்களை தொங்கவிட்டு கொண்டு குறுக்கே கம்பி மீது சாய்ந்தபடி ரங்கதுரை உட்கார்ந்திருக்க, பண்ணையாரின் பச்சை நிற வில்வண்டி அழகர் ரத்தத்தை நோக்கி ராஜபாட்டை மீது ஜில் ஜில் என்று சலங்கை நாதத்தை எழுப்பியவாறு விரைந்து கொண்டிருந்தது. சூரியன் மலை வாயிலின் எல்லைக்குள்ளே புகுந்து விட்டதனால் எங்கும் அந்தகாரம் லேசாக பரவத் தொடங்கிவிட்டது. அது சமயம் எதிர்ப்புறமாக மிக வேகமாக படபடவென்ற சப்தத்துடன் புழுதியை கிளப்பிய வண்ணம் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் வந்து கொண்டிருந்தது. வண்டியோட்டி பேச்சு முத்து மிரண்டு கொண்டு சாலை ஓரம் ஓட எத்தனித்த காங்கேயத்து காளைகளின் மூக்கணாங்கயிற்றை பிடித்து பலமாக இழுத்து நிறுத்தினான். கண்மூஞ்சி தெரியாமல் வண்டியை இப்படி ஓட்டாவிட்டால் குடியா மூழ்கிவிடும். நல்ல மனிதன் இவன். ஒரு கணத்தில் எல்லோரையும் யமலோகத்திற்கு அனுப்ப பார்த்தானே என்று கோபத்துடன் சீறியபடி வண்டி நின்று ரங்கதுரை வெளியே குதித்தான். சில கஜ தூரம் மேலே ரஸ்தாவில் சென்ற மோட்டார் சைக்கிள் வாகனம் திடீரென்று நின்றது. அதன் மீது அமர்ந்திருந்த யவன புருஷன் தோப்பென்ற ஆசனத்திலிருந்து இறங்கி வண்டி அருகே ஓடி வந்தான். மிஸ்டர் ரங்கதுரை, மன்னிக்கவும், மிகவும் அவசரமாக சென்று கொண்டிருக்கிறேன். சற்று தவறு இருந்தால் இந்த பெரும் விபத்தில் நாம் அனைவரும் சிக்கியிருப்போம். பிசுகு என்னுடையது, மிக வருந்துகிறேன் என்று படபடவென்று கூறிவிட்டு வந்த அதே வேகத்தில் திரும்பச் சென்று
தன் வாகனத்தின் மீது பாய்ந்து ஏறிக்கொண்டான். அந்தி பரப்பி நின்ற இருளில் அந்த மனிதனின் முகம் உமாவுக்கு நன்றாக புலப்படவில்லை. எனினும் அவனை அவள் முன்பு எங்கோ ஒரு முறை சந்தித்திருப்பது போன்ற ஒரு நினைவு ஏனோ அது சமயம் ஏற்பட்டது. பாக்தாத் திருடன் மன்னிப்பு கோர வந்து விட்டான். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இவனது பகல் வேஷம் ஊருக்கு அம்பலமாக போகிறது என்று மிகவும் ஆத்திரமாக கூறிய ரங்கதுரை பற்களை கடித்து கொண்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்தான். உமா எதற்கும் பதிலை சொல்லவில்லை. அவளது சிந்தனை பல்வேறு விஷயங்களில் அந்த சமயம் சென்று வியாபித்திருந்ததனால் அவள் மௌனமாக வெளிப்புறத்தை வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். தாங்கள் பயந்து விட்டீர்களா? வீணான ஒரு அதிர்ச்சி இவ்வாறு ஏற்பட்டதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் என்று அனுதாபத்துடன் பகர்ந்தான் ரங்கதுரை. இதற்கெல்லாம் சுலபத்தில் பயந்துவிடும் பயந்தாங்குழி அல்ல நான் என்று பதிலளித்த உமா புன்முறுவல் செய்தாள். ஏதோ பெரிய ஆசியத்தை கேட்டு ரசித்தவன் போல் கடகடவென்று வாய்விட்டு சிரித்தான் ரங்கதுரை. வண்டி மீண்டும் வேகமாக அழகரணத்தம் ராஜபேட்டையில் ஓடத் தொடங்கியது.